வணக்கம். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள், நொடி பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என அனைத்து செய்திகளையும் மின்னல் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். டெல்லி பதர்பூர் பகுதியில் இருந்த பாழடைந்த 4 மாடி கட்டடம் திடீரென இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர், போலீசார் உள்ளிட்ட மீட்புக் குழுவினர் அப்பகுதியில் மின்சாரத்தை துண்டித்தனர். பாதியளவு இடிந்து ஆபத்தான முறையில் இருந்த கட்டிடத்திற்கு அருகே யாரும் செல்லாத வகையில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பழமையான இந்த கட்டடத்தில் யாரும் இல்லாத நிலையில் சாலையோரமும் யாரும் நடந்து செல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கும் போதே மக்கள் சாறை சாறையாக கலைந்து சென்றார்கள். தொடக்கத்தில் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கூட்டத்திலிருந்து வெளியேறிய பெண்களை தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கும் போது பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் வெளியேறி கலைந்து சென்றதால் அதிமுக நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்தார்கள். கஞ்சா விற்காத இடமே இங்க வரும்போது சொன்னாங்க. இப்போ எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்லயே கஞ்சா. திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூரில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பரப்புரையின் போது மேளம் இசைக்கேற்ப தொண்டர் ஒருவர் உற்சாகமாக நடனமாடி கூட்டத்தை கலகலப்பாக்கினார். கூட்டத்திற்கு பிரேமலதா வருவதற்கு நேரம் இருந்ததால் அதுவரை அவரது நடனத்தை தொண்டர்களும் உற்சாகப்படுத்தினார்கள். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். தெலுங்கு தேசம், ஜனசேனா, பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் ஆந்திராவில் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் விஜயவாடாவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக கல்லூரி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய கோடிக்கணக்கான கல்வி உதவித்தொகையை உடனடியாக அரசு விடுவிக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். ஹிமாச்சல பிரதேசத்தில் மணிமகேஷ் புனித யாத்திரை சென்று நடுவழியில் சிக்கிக் கொண்ட பக்தர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மணிமகேஷ் கைலாஷ் மலை சிகரத்தின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஏரி புனித தலமாக விளங்கி வருகிறது. அங்கு புனித யாத்திரை வந்து சிக்கிக் கொண்ட பக்தர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்டவர்கள் சம்பா மாவட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த யாத்திரையில் 17 பேர் இறந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஓணத்தை முன்னிட்டு படகு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மகாத்மா ஐயன்காளி 48வது படகு போட்டி திருவனந்தபுரம் வெள்ளாயணி ஏரியில் நடைபெற்றது. போட்டியை கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி தொடங்கி வைத்தார். இதில் பங்கேற்ற പടകുകൾ இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. എത്രയും വേഗം കരയിലോട്ട് കയറണം അഭ്യർത്ഥിക്കുകയാണ്. ആ വെള്ളത്തിലിറങ്ങി നിൽക്കുന്ന ആ വ്യക്തി இந்த படகு போட்டியில் பெண்களும் அணிகளாக பங்கேற்று அசத்தினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற படகு போட்டிகளை கரைகளில் இருந்த மக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். மும்பையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொது இடங்களில் வைக்கப்பட்டிருந்த சிலைகளை கடலில் கரைக்கும் நிகழ்வு களை கட்டியது. குறிப்பாக பிரம்மாண்டமான லால் பக்சா ராஜா விநாயகர் சிலை ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. மும்பையின் மற்றொரு பகுதியில் நடைபெற்ற ஊர்வலத்தை நடிகை இஷா கோபிகர் ஆர்வமுடன் கண்டுகளித்தார்.
ஹைதராபாத் ரிச்மண்ட் வில்லாஸ் பகுதியில் விநாயகர் பூஜையில் வைத்த லட்டு 2,32,00,000 ரூபாய்க்கு ஏலத்தில் விற்பனையானது வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. 80க்கும் மேற்பட்டவர்கள் 4 குழுக்களாக பிரிந்து ஏலத்தில் பங்கேற்றதில் பாலகணேஷ் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த கோயிலில் கடந்த ஆண்டு 1,87,00,000க்கு லட்டு ஏலம் போன நிலையில் இந்த ஆண்டு அந்த சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் உள்ள தனியார் கல்லூரியில் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட வீரர் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். கராத்தே தற்காப்பு பயிற்சி பாதுகாப்பு உணர்வையும் மன அழுத்தத்தையும் போக்கி தன்னம்பிக்கை அளிப்பதாக போட்டியில் கலந்து கொண்ட வீரர்கள் தெரிவித்தனர். மேட்டுப்பாளையம் அருகே வனத்துறை மற்றும் பழங்குடியின மக்கள் இணைந்து நடத்திய சூழல் சுற்றுலாவில் நடைபெற்ற பழங்குடியின நடன நிகழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடினர். மேட்டுப்பாளையம் வில்லூர் அணை அடுத்த பரளிக்காடு பகுதியில் வனத்துறை மற்றும் பழங்குடியின மக்கள் இணைந்து சூழல் சுற்றுலாவை நடத்தி வருகின்றனர். இதில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் மலைவாழ் மக்களின் பாரம்பரிய இசை நடனம் சமீபத்தில் சேர்க்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவர் சோலை சுற்றுவட்டார பகுதியில் மாடுகளை வேட்டையாடு வரும் புலியை தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் தேடுதல் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சர்க்கார் மூளை கொட்டாய் மட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 மாதமாக சுற்றி வரும் புலியை பிடிக்க வனத்துறையினர் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தியும் 5 இடங்களில் கூண்டுகள் வைத்தும் உள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆவணி மாத பௌர்ணமியையொட்டி இரவு முழுக்க பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். கிரிவலம் முடிந்து சொந்த ஊர் திரும்ப திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். மேலும் விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை வழியாக திருப்பதி செல்லும் பயணிகள் ரயில் வந்தவுடன் அங்கு காத்திருந்த பக்தர்கள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் ஏற முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் தனது அப்பாச்சி சீரீஸின் 20ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் ஆனிவர்சரி எடிஷனாக 6 அசத்தல் மாடல் பைக்குகளை அந்நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இந்த ஸ்பெஷல் எடிஷன் பைக்குகளை பொறுத்தவரையில் RTR 160 மாடல் பைக் விலை 1,38,000 ரூபாய் என்ற அளவிலும், RTR 310 மாடல் பைக்குகள் 3,37,000 ரூபாய் என்ற அளவிலும் விலைகள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன. சர்வதேச கழுகு விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழுகு படத்திற்கு வண்ணம் தீட்டிய மாணவர்கள் கழுகு இனங்களை பாதுகாக்க உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தின் முதல் சனிக்கிழமை சர்வதேச கழுகு விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. திரையுலகில் 28 ஆண்டுகளை நிறைவு செய்த நடிகர் சூர்யாவிற்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சூர்யாவின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான 2D என்டர்டைன்மெண்ட் பிரத்யேக வீடியோ ஒன்றை வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளது. இதேபோல ரெட்ரோ படப்பிடிப்பு தள காட்சிகளை வெளியிட்டுள்ள இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் சூர்யாவின் நடிப்பை பாராட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தாம்பரத்தில் 108 அடி உயர மலையிலிருந்து மற்றொரு மலைக்கு ரிவர் கிராசிங் செய்து 7 வயது மாணவர் அசத்தினார். தாம்பரத்தை சேர்ந்த வெங்கட் குரு பவித்ரா தம்பதியின் மகன் சாத்விக்
திரிலோக சந்திரன் என்ற பயிற்சியாளரிடம் மலையேற்ற பயிற்சி பெற்றுள்ளார். 108 அடி உயர மலையில் பாதுகாப்பு உபகரணங்களோடு சாத்விக் மேற்கொண்ட ரிவர் கிராசிங் சாகசத்தை நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு சாதனையாக அங்கீகரித்துள்ளது. கொடைக்கானலில் கூகுள் மேப்பை பயன்படுத்தி இயக்கப்பட்ட லாரி குடியிருப்பு பகுதியில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கர்நாடக மாநிலத்திலிருந்து வீட்டு உபயோகப் பொருட்களை ஏற்றிக் கொண்டு வந்த லாரியின் ஓட்டுநர் கூகுள் மேப்பை பயன்படுத்தியுள்ளார். குடியிருப்பு பகுதியில் சாய்வான பகுதியில் நுழைந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு சுவரை உடைத்து அருகிலுள்ள குடியிருப்பு பகுதியில் கவிழ்ந்தது. ஜேசிபி மூலம் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரி மீட்கப்பட்டது. கேரள மாநிலம் அட்டப்பாடி முக்காலி கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் காட்டு யானை நுழைந்தது. அப்பகுதி பழங்குடியின மக்கள் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி அடைத்தனர். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.